எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஒரு 700 பாயிண்ட்ஸ்க்கு மேல நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு. 25,150 பாயிண்ட்ல இருந்து 24,400 வரைக்கும் வந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு தான் ஸ்ட்ராங்கா ரிவர்சல் ஆயிருக்கு. முக்கியமா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ரீசெண்டாக செப்டம்பர் 4th and 5th இருக்கு இல்லையா? ஸோ இதை நோக்கி தான் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக திரும்புது. அது மட்டும் இல்லை, இந்த டேரிஃப் இஷ்யூவில் யூஎஸ்லேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியாவில் எந்த வரியும் கிடையாது அப்படின்ட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கதா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது யூஎஸ் குட்ஸுக்கு இந்தியாவில் வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா அவங்க நாட்டு பொருட்களுக்கு நம்ம வரி விதிக்கலை அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருட்களுக்கும் அவங்க வரி விதிக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மோட்டிவ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 25,180 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாடம் சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து பாடம் சப்போர்ட் வந்து பொசிஷனலாக 24,400 இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து ஷார்ட் டேர்ம்ல டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து 3 month சார்ட்ல ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 10 to 20 days சார்ட்லையும் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் 30 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 30 minutes டைம் ஃப்ரேம்லையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இதை வச்சு பாருங்க, நல்ல பாட்டம் அவுட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 month சார்ட்ல ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்குது. ரெண்டாவது ரீசெண்டாக 20 days சார்ட்லையும் டபுள் பாட்டம் எடுத்திருக்குது. 30 minutes டைம் ஃப்ரேம்லையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, டெம்பரவரியாக ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், டிபிகே மெத்தடில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, மற்றபடி நம்ம வந்து டிப்ஸோ இல்லை பெய்டு சர்வீஸோ எதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டியும் டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது பாருங்க. கரெக்டாக டபுள் பாட்டம் ஜோனில் இருக்கா? ஸோ அப்சைட் ரிவர்சல் ஆகும்போது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 54,440. ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 54,930. ஸோ பேங்க் நிஃப்டியும் டபுள் பாட்டமில் இருக்குது, நிஃப்டியும் ட்ரிபிள் பாட்டம் பொசிஷனலாக 3 month சார்ட்லையும் ட்ரிபிள் பாட்டமில் இருக்குது. அதே போல் சென்செக்ஸும் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பாஸ்ட் ஒரு 3 days சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்த மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. இந்த சைட்வேஸ் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. அது மட்டும் இல்லை, இதுவுமே ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது பாருங்க. பொசிஷனல் வைஸாக டபுள் பாட்டம் ஜோனில் இருந்து திரும்புதா. இந்த இடத்துல 30 minutes டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பொசிஷனலாக ஷார்ட் டேர்மில் ஒரு அப்சைட் ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு முக்கியமாக ரைஸ் ஆன செக்டார் அப்படின்னாக்கா ஸ்டாக்ஸை முதல்ல பார்த்துருவோம். ஓலோ எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு அப்சைட் ரைஸ் ஆகுது. செகண்ட் இன்னைக்கு மோஸ்ட்லி ரைஸ் ஆனது ஜிஎம்டிசி ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் சப்போர்ட் ரீஜன்ல இருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஓகே, இது செகண்ட். தேர்டு வந்து எம்சிஎக்ஸ்மே ஷார்ட் டேர்மில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டில் இருக்குதா. இது வந்து தேர்டு. ஃபோர்த் வந்து ஸ்விக்கி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் இது வந்து அப் ட்ரெண்டு. எம்சிஎக்ஸ் கூட டவுன் ட்ரெண்டு, பட் ஸ்விக்கி வந்து கிளியர் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் செப்டம்பர் 3rd இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 6th வந்து இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டார் தான் ஸ்ட்ராங்காக அப்சைடு இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம், ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. செகண்டாக பேங்க்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கு, பேங்க்ஸ், ஐடி ரெக்கவர் ஆயிருக்கு, ஒரு டெம்பரவரியாக ரெக்கவர் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து முக்கியமாக க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது ஒன்லி சப்போர்ட் ரீஜனில் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள்.
மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் பை சைடு தான், அது வந்து கிளியரா தெரியுது. பட் ஃப்ரீக்வெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இண்டிகேட்டரை யூஸ் பண்றதோட ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுங்க. பேசிக்ஸா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும். பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5420 445ங்கிறது, சாரி 5640 645ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். இந்த ரீஜன்ல ஸ்டீல இதுக்கு அடுத்து வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். நீங்க டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்திருக்கா, ஃபோர்த்து டைம் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா. ஸோ அப்சைடில் 310 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 310 வரைக்கும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். இதுக்கு அடுத்து கோல்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி அதனுடைய டார்கெட் வந்து இந்த ஸ்விங்குடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு டைமும் ஹை ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையோட ரைஸ் ஆயிருக்கா. பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னா, நல்லா ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு இந்த டாப்பில் போயிட்டு பை பண்ணுவாங்க. இதே போல் இந்த இடத்துல நல்லா ரைஸ் ஆகுதுன்ட்டு இந்த டாப்பில் போயிட்டு பை பண்ணுவாங்க. பட் சடனாக ஃபால் ஆகிடும். பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ரீஜனில் பை பண்ணணும். ஓகே, அதாவது 1100 1800 இந்த ரீஜன் தான் பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் மார்க்கெட் வந்து திரும்பவும் அப்சைடு ரிவர்சல் ஆகும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு அகைன் ஒரு டெம்பரரி கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் அப்பில் தான் போகுது. இந்த கேப் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். செகண்ட் வந்து இந்த கரெக்ஷன் வந்து ஸ்விங்கில் தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகுது. பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,10,000. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்.